ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் 10வது கொஸ்டின் பேப்பர் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதில வந்து பார்ட் 1 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து 50 கொஸ்டின் முடிஞ்சுச்சு. ஓகேவா? இதில ரிமைனிங் 50 கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நான் இன்னும் படிக்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 10 கொஸ்டின் பேப்பர் போட்டாச்சு. ஸோ படிக்கிறவங்க சீக்கிரம் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரியான இணைப்புச் சொல் சரியான இணைப்புச் சொல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் டேஷ் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. சரியான இணைப்புச் சொல் கண்டறிக அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எனவே, ஆப்ஷன் பி ஆகையால், ஆப்ஷன் சி அது போல, ஆப்ஷன் டி அதனால். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதுபோல தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. ஸோ இதான் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு பொருந்துது. பட் நான் அஃபிஷியலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அது போல அப்படின்றதான் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அஃபிஷியல் கீ வந்து அதனால் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பொலி அப்படின்னா என்ன, போலி அப்படின்னா என்ன? ஓகேவா? ஆப்ஷன் ஏ தீமை நன்மை, ஆப்ஷன் பி சாயல் அழகு, ஆப்ஷன் சி அழகு சாயல், ஆப்ஷன் டி நன்மை தீமை. பொலினா என்னது? அழகு. போலி அப்படின்னா சாயல். ஆப்ஷன் சி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பெரு பேரு. பெருனா என்ன, பேருனா என்ன? ஆப்ஷன் ஏ பெரிய பெயர், ஆப்ஷன் பி சிறிய பெயர், ஆப்ஷன் சி வட்ட பெயர், ஆப்ஷன் டி அகல பெயர். பெருனா என்ன? பெரு அப்படின்னா பெரிய, பேருனா பெயர். ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. சொற்களின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ பழம், ஆப்ஷன் பி பழங்கள், ஆப்ஷன் சி பழக்குலை, ஆப்ஷன் டி பழக்குவியல். ஸோ இதில் எது வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்றதான் கொஸ்டின். நமக்கு இதோடைய கூட்ட பெயர் தான் என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி பழக்குலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு. சொல்லின் கூட்ட பெயரை கண்டுபிடித்து எழுதுக. அதே தான் சேம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆட்டுக்கூட்டம், ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை, ஆப்ஷன் சி ஆட்டுப்பட்டி, ஆப்ஷன் டி ஆட்டு கொட்டகை. ஸோ இதோடைய கூட்ட பெயர் என்னது? ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். அன்னம்மை யாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். அன்னம்மை ஆவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ மற்ற ஆப்ஷனை பார்ப்போம். அன்னம்மை ஆவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றான். ஸோ இது என்ன இருக்குது? இது பன்மை, இது ஒருமையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ஆப்ஷன் சி பார்ப்போம். அன்னம்மை யாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றன. இது வரவேற்கின்றன, இதெல்லாம் நம்ம வந்து அக்ரிநேல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக தப்பான்றதை பார்க்கும்போது மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணதுக்கு பிறகு ஆப்ஷனை பிக் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்றான். தொல்காப்பியர் அப்படிங்கிறது ஒரு பர்சன் தான், அவர் ஒருத்தர் தான். பட் ஆனால் வந்து அவர் வந்து பெரியவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். என்றான் அப்படின்னு போட்டிருக்கு, அது தப்பு. ஓகேவா?
ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒருமை, பன்மை எல்லாமே இலக்கண வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதில டவுட்ஸ் இருக்கிறவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் படிங்க. ஓகேவா? ஒருமை, பன்மை ஒருமைனா எப்படி போடணும்? பன்மைனா எப்படி போடணும்? ஸோ அது எல்லாமே உயர்திணைனா எப்படி? அஃறிணைனா எப்படி? அதெல்லாமே நம்ம வந்து பிரீஃபா வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? இதில வந்து டவுட்ஸ் இருக்கு. இது எனக்கு இன்னும் கிளாரிஃபையா தெரியல. இன்னும் பெர்ஃபெக்ட்டா எனக்கு தெரியலன்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் படிங்க. ரைட்டா? ஆப்ஷன் பி பார்ப்போம். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார். ஸோ இது கொஞ்சம் கரெக்ட்டு தான். ஸோ அடுத்தத பார்ப்போம். ஆப்ஷன் சி தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்பார். என்பார்ல ஆல்ரெடி அவர் சொல்லிட்டாரு. ஸோ இது எதிர்காலத்துல குடுத்துருக்காங்க என்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆப்ஷன் சி தப்பு. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறது. என்கிறதுன்றது அஃறிணை. ஸோ இது தப்பு. ஆப்ஷன் அப்போ பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஆப்ஷன் ஏ கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினார்கள். கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினார்கள். ஸோ இங்க வந்து வீரர் அப்படின்னு குடுத்துருக்கு. இங்க ஓடினார்கள் அப்படின்னு குடுத்துருக்கு. ஸோ இது வந்து எப்படி இருக்கு? ஒருமை. இது வந்து எப்படி இருக்குன்னா பன்மை. ஸோ இப்போ இது வந்து வர வாய்ப்பில்ல. ஆப்ஷன் பி ய பார்ப்போம். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். மேபி இது எப்படி இருக்கு அப்படின்னா கரெக்டா இருக்கு. ஸோ அடுத்தத பார்ப்போம். ஆப்ஷன் சி கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினான். ஓடினான்னு வராது. அப்ப இது தப்பு. ஆப்ஷன் டி கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடியது. இது அஃறிணை. இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல் பொருள் பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித்து, களை, ஈன, நிலன். ஸோ வித்து அப்படின்னா என்னது? வித்து அப்படின்னா விதை. களைனா வேண்டாத செடி. ஈன அப்படின்னா பெற. நிலன் அப்படின்னா நிலம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2, செகண்ட் ஒனுக்கு 4, தேர்ட் ஒனுக்கு 1. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு ஓர் பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸும் நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? புக் பேக் கொஸ்டின்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இது இருக்கு. ஒரு ஓர் எதுக்கு போடணும் அப்படின்றது இருக்கு. ஆல்ரெடி புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இது இருக்கும். நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் பாருங்க. தனித்தனியா புக் பேக் கொஸ்டினும் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு உயிரெழுத்துல தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன போடணும்? நம்ம ஓர் போடணும். ஒரு உயிர்மெய் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு போடணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்ப்போம். ஓர் காட்டின். காங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஆப்ஷன் வருவோம். ஒரு காட்டின் கரெக்ட் தான். வளத்தை குறிக்கும் குறியீடு புலி ஆகும். ஸோ இது கரெக்ட் தான். அப்போ மஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஓர். ஸோ அப்போ இந்த இடத்துல தப்பு வந்துடும். அடுத்தது ஒரு காட்டின் வளத்தால். வளத்தை வளத்தால்னு இங்கே கொடுத்துருக்காங்க. குறிக்கும் குறியீடு புலி ஆகும். ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் பி தான் அப்போ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழை திருத்துதல். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஆப்ஷன் ஏவை பார்ப்போம். ஒரு இரவும். இது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் இல்லையா? ஸோ ஓர் தான் வரணும். ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பியை பார்ப்போம். ஓர் இரவும் ஒரு பகலும். ஸோ உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்போ இது கரெக்ட் தான். ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். கரெக்ட் தான். ஓகேவா? ஆப்ஷன் சியை பார்ப்போம். ஓர் இரவும் ஓர் பகலும். இங்கே உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். ஓர் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தப்பு. ஆப்ஷன் டியை பார்ப்போம். ஒரு இரவும் ஓர் இரவும்னு வரணும். இங்கே உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் இல்லையா? ஸோ அப்போ இதுவும் தப்பு. அப்போ எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்துக்கோங்க. இது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். கரெக்டாக இருக்கு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். யாண்டு அப்படிங்கிற அந்த சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ எனது, ஆப்ஷன் பி எது, ஆப்ஷன் பி எங்கு, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி எவ்வளவு. ஸோ யாண்டு என்னும் சொல்லினுடைய பொருள் என்ன?
ஆப்ஷன் சி எங்கு. யாண்டு அப்படின்ற சொல்லினுடைய பொருள் எங்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். உரு அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் என்ன? உரு என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ பகல், ஆப்ஷன் பி காற்று, ஆப்ஷன் சி அழகு, ஆப்ஷன் டி கப்பல். ஸோ உரு அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் என்ன? ஆப்ஷன் சி அழகு. அழகுன்றதான் மீனிங். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். இப்போ கிளை என்ற சொல்லினுடைய பொருள், கிளை என்ற பொருளை கொண்ட சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கிளைன்ற மீனிங் கொடுக்குற ஒரு சொல் எது அப்படின்றத கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ புழை, ஆப்ஷன் பி கொம்பு, ஆப்ஷன் சி கான், ஆப்ஷன் டி அசும்பு. ஸோ இதில் கிளை அப்படின்னா என்னது? கொம்பு. ஆப்ஷன் பி தான் என்னது? ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் வந்து மற்றதுக்கு என்ன வரும்? அசும்பு அப்படின்னா வானம். ஓகே, மற்றதுக்கு மீனிங் பார்த்துருவோம். புழை அப்படின்னா சாளரம். ஓகேவா? கான் அப்படின்னா காடு, விசும்பு அப்படின்னா வானம், அசும்புனா நீர்நிலை. ஓகேவா? வாய்க்கால் சொந்த மாதிரி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது தப்பு? ஆப்ஷன் டி தான் தப்பு. நவீன இலக்கியம் அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர். ரைட்டா? நவீன இலக்கியம் அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வெள்ளம் வெள்ளம். ஆப்ஷன் ஏ தண்ணீர் இனிப்பு, ஆப்ஷன் பி உணவு பொருள் மழை, ஆப்ஷன் சி இனிப்பு ஓடும் நீர், ஆப்ஷன் டி கசப்பு பேராறு. ஸோ இதில் வெள்ளம் அப்படின்னா என்னது? இனிப்பு. வெள்ளம் அப்படின்னா ஓடும் நீர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக்க. ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக்க. மாலை அப்படின்னா அதனுடைய இரு சொற்கள், பொருள் தர்ற இரு சொற்கள் என்ன அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. பார்த்துருவோமா? மாலை. ஆப்ஷன் ஏ பூமாலை, மாலை பொழுது, ஆப்ஷன் பி நேரம் அணி, ஆப்ஷன் சி மாதம் நிலவு, ஆப்ஷன் டி அணி ஆடை. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ பூமாலை மாலை பொழுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாடை காற்று. வாடை காற்று எந்த பக்கம் இருந்து வீசும்? கிழக்கிலிருந்து வீசும் காற்று, மேற்கிலிருந்து வீசும் காற்று, வடக்கிலிருந்து வீசும் காற்று, தெற்கிலிருந்து வீசும் காற்று. ஸோ வாடை காற்று எங்கிருந்து வீசும்? வடக்கிலிருந்து வீசும் காற்று என்ன காற்று? வாடை காற்று. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது. உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ எவ்விடம், ஆப்ஷன் பி ஏன், ஆப்ஷன் சி எங்கே, ஆப்ஷன் டி யாது. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். நாயன்மார்கள் டேஷ் பேர். நாயன்மார்கள் டேஷ் பேர். ஆப்ஷன் ஏ என்ன, ஆப்ஷன் பி ஏன், ஆப்ஷன் சி எத்தனை, ஆப்ஷன் டி எப்படி. என்ன ஆன்சர்? நாயன்மார்கள் எத்தனை பேர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. ஸோ என்ன காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால புக்குக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் இல்லை அப்படின்றவங்க நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின் தனியாக போட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வகுப்பு வாரியா. ஓகேவா? 6th 1, 7th 8th ஸோ அந்த மாதிரி வரிசையாக நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ படிக்காதவங்க இன்னும் புக்கு இல்லை அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, சீக்கிரம் போய் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. முருகன் வந்தான். வந்தான் அப்படின்றது என்ன காலம் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இறந்த காலம், ஆப்ஷன் பி நிகழ்காலம், ஆப்ஷன் சி எதிர்காலம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஸோ
முருகன் வந்தான், அவன் ஆல்ரெடி வந்தாச்சு. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னது? இறந்த காலம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எழுத்து வழக்கு தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வாங்க சாமி வாங்க. ஸோ வாங்க அப்படின்றது வாங்க வாருங்கள் அப்படின்னு வரல. வாங்க சாமி வாங்க. இது அப்போ பேச்சு வழக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி பார்ப்போம். வாருங்கள் சுவாமி வாருங்கள். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ மற்ற 2 ஆப்ஷனையும் பார்க்கலாம். ஆப்ஷன் சி வாருங்க சாமி வாருங்க. ஸோ ஆப்ஷன் சியும் தப்பு. ஆப்ஷன் டி வாங்க சாமி வாருங்க. ஸோ ஆப்ஷன் டியும் தப்பு. ஆப்ஷன் பி தான் இப்போ என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான பேச்சு வழக்கு தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பேச்சு வழக்கு தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்ப்போம். இதோ எழுப்புகிறேன். இதோ எழுப்புகிறேன். இது எழுத்து வழக்கு சொல் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி பார்ப்போம். இதா எழுப்புறேன். ஸோ இது வந்து பேச்சு வழக்கு தான். மற்ற 2ஐயும் பார்ப்போம். இதோ எழுப்புகின்றேன். ஸோ இதுவும் என்னதான்? எழுத்து வழக்கு தொடர் தான். ஆப்ஷன் டி இதோ எழுப்புகின்றான். ஸோ இதெல்லாமே எழுத்து வழக்கு தொடர் தான். இதோ எழுப்புறேன். ஆப்ஷன் பி தான் என்னது? பேச்சு வழக்கு தொடர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் சரியான நிறுத்தற்குறிகள். ஸோ நிறுத்தற்குறிகளுமே புக் பேக் கொஸ்டின் தான். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீடியோஸ் போட்டிருக்கோம் புக் பேக் கொஸ்டின். ஸோ இதில் நிறுத்தற்குறிகளில் எனக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் புக் பேக் கொஸ்டின்ஸில் இந்த இது இருக்குது. ஸோ இப்போ படிங்க. ஓகேவா? அது ப்ரீஃபாக இருக்கும். ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத பார்ப்போம். யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கும் போகலாம் என்று கூறினாள். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த இடத்துல நிறுத்தற்குறி போடணும் அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நிறுத்தற்குறிகளில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் படிங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. ஸோ இதில் எது வந்து கரெக்டான ஆன்சர்? ஸோ நிறுத்தற்குறிகள் கரெக்டாக இருக்கிறது எது? ஆப்ஷன் ஏ. சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எரடு அப்படின்னா என்ன தமிழ் சொல்? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி 8000, ஆப்ஷன் டி 4. ஸோ எரடு அப்படின்னா என்னது? 2. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் எது கரெக்டோ அதை தான் கேட்டிருக்காங்க. வாலண்டியர் தன்னார்வலர், சோஷியல் ரீஃபார்மர் சமூக போராளி, சென்டென்ஸ் பதிவிறக்கம், மிசில் கடல் மயில். ஸோ இதில் எது கரெக்டாக பொருந்திருக்கு? ஆப்ஷன் ஏ வாலண்டியர்னா தன்னார்வலர். ஓகேவா? சோஷியல் ரீஃபார்மர் அப்படின்னா யாரு? சோஷியல் ரீஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி. ஓகேவா? சென்டென்ஸ் அப்படின்னா தொடர் அப்படின்னு அர்த்தம். மிசில் அப்படின்னா ஏவுகணை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கடல் மயில் அப்படின்னா நியூட்டிக்கல் மைல். பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோடு. ஓகேவா? ஸோ இது வந்து படிக்கும்போது அதுக்கு ஆப்டா இருக்கிற அடுத்ததுமே நம்ம புக்குக்கு பின்னாடி இருக்கிறத எதுக்கு எது ஆன்சர் அப்படின்றத படிச்சுக்கோங்க. இந்த இதில் நமக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் மேபி இதுல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க கலைச்சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது எவ்வகை விடைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நேர் விடை, ஆப்ஷன் பி மறை விடை, ஆப்ஷன் சி இனமொழி விடை, ஆப்ஷன் டி சுட்டு விடை. நீ படிக்கலையா அப்படின்ற கொஸ்டினுக்கு நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்றது என்ன விடை? ஸோ ஒரு கொஸ்டினுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லாமல் அதுக்கு இனமான இன்னொன்று சொல்கிறது என்னதுன்னு சொல்லியிருக்கோம். இனமொழி விடை. ஆல்ரெடி வந்து விடை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா? நேர் விடைனா உடன்பட்டு சொல்கிறது.
நீ பண்றியா அப்படின்னா ஓகே நான் பண்றேன் அந்த மாதிரி. மறைவிடை அப்படின்னா நான் பண்ண முடியாது அப்படின்னு மறுத்து சொல்றது. சுட்டு விடைனா இது எங்க இருக்கு இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னா சுட்டிக்காட்டி சொல்றதான் சுட்டு விடை. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நீ படித்தாயா என வினவிய போது நீயே படி என்று கூறுவது. ஆப்ஷன் ஏ நேர்விடை, ஆப்ஷன் பி ஏவல் விடை, ஆப்ஷன் சி சுட்டு விடை, ஆப்ஷன் டி உருவது கூறல் விடை. நீ படிச்சியா அப்படின்றதுக்கு நீயே படிச்சுக்கோ. ஸோ நம்மளையே கட்டளையிட்டு சொல்றது, ஏவி விட்டு சொல்றது. அது என்னது? ஏவல் விடை. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆல்ரெடி சொன்னோம் நேர்விடைனா சுட்டிக்காட்டி உடன்பட்டு சொல்றது, சுட்டு விடைனா சுட்டிக்காட்டி சொல்றது. உருவது கூறல் விடை அப்படின்னா என்னது? இனிமே நடக்க போறத சொல்றது. ஓகேவா? விளையாடலையா அப்படின்றதுக்கு கால் வலிக்கும். இனிமே நடக்க போற விஷயத்த சொல்றது தான் உருவது கூறல் விடை. ஓகேவா? நெக்ஸ்ட். உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் திருக்குறள் கூறும் உவமை பொருள் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். குன்றேறி யானை போர் கண்டற்றால். ஸோ இந்த திருக்குறள் கூறும் உவமை பொருள் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ குன்றில் ஏறி யானை பார்ப்பது. ஆப்ஷன் பி தன் கையில் பொருளை வைத்திருத்தல். ஆப்ஷன் சி குன்றில் ஏறி யானை போரை காண்பது. ஆப்ஷன் டி தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. ஸோ இதோடைய உவமை பொருள் எது கரெக்டானது? ஆப்ஷன் டி தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. ஸோ இந்த திருக்குறள் கூறும் உவமை பொருளை, அதாவது இந்த திருக்குறள் உவமை கூறும் பொருளை வந்து கேட்டிருக்காங்க. நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. ஸோ இதோடைய மீனிங் என்ன? ஆப்ஷன் ஏ ஊரின் நடுவில் மரம் பழுத்து காணப்படுவது. ஆப்ஷன் பி ஊரின் நடுவில் செல்வம் நிறைந்து காணப்படுவது. ஆப்ஷன் சி ஊரின் நடுவில் நச்சு மரங்கள் நிறைந்து காணப்படுவது. ஆப்ஷன் டி ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. ஸோ அதுதான் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்றதுக்கான மீனிங். ஓகேவா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இந்த உவமை கூறும் பொருள் என்ன? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. ஸோ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கொள்ளுதல், ஆப்ஷன் பி வருத்தி கொள்ளுதல், ஆப்ஷன் சி பொறுத்து கொள்ளுதல், ஆப்ஷன் டி ஏற்றுக்கொள்ளுதல். ஸோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இல்லையா? ஸோ இதுல என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி பொறுத்து கொள்ளுதல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதா பாடம் படித்தால். ஸோ இது என்ன வினை அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ பிறவினை, ஆப்ஷன் பி செயப்பாட்டு வினை, ஆப்ஷன் சி தன்வினை, ஆப்ஷன் டி செய்வினை. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தன்வினை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். என்ன கொடுத்துருக்காங்க? 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ யாரை உயர்திணை என்பர். ஆப்ஷன் பி எது உயர்திணை எனப்படும். ஆப்ஷன் சி உயர்திணையின் மறுபெயர் என்ன. ஆப்ஷன் டி உயர்திணையின் வகைகள் யாவை. ஸோ இதுல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ யாரை உயர்திணை என்பர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஈஸி இல்லையா? ஸோ அகர வரிசை என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஆ தான் எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அரிது அந்நியர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லெட்டரை பார்க்கணும். இது ரா வரிசை, இது இந்து. ஸோ அப்போ இது ரெண்டுல எது வந்து நெக்ஸ்ட் வரும்? அப்போ இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஆன்சரா இருக்கும். அப்போ அதுக்கு அடுத்ததை பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இது ஆ, இது இ. ஸோ ஆப்ஷன் சி தான் இப்போ என்ன வரும்? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து, பணிந்து பணித்து. ஆப்ஷன் ஏ சோர்ந்து, பணிவு. ஆப்ஷன் பி அடங்கி, கட்டளை. ஆப்ஷன் சி எதிர்த்து, கூறுதல். ஆப்ஷன் டி பயந்து, செய்தான். பணிந்து அப்படின்னா என்னது? அடங்கி. பணித்து அப்படின்னு என்னது? கட்டளை. ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அகர வரிசையில் எழுதுக. அடுத்து என்ன படிக்கிறோம்? அகர வரிசையில் எழுதுக. ஸோ இதில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தான் என்ன செய்யணும் பார்க்கணும். ஸோ இதில் என்ன வந்து ஃபஸ்ட்டு வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இக்கு இங்கு இத்து இல்லையா? ஸோ இச்சு இந்து இத்து தான் வரும் ஃபஸ்ட்டு. இக்கு இங்கு இச்சு இத்து. ஸோ தா வரிசை தான் என்ன செய்யும்? ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதில் தே இருக்கு, தை இருக்கு. ஸோ இது ரெண்டில் எது வரும்? தே. ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஸோ பெயர் சொல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எதுனாலும் கொடுக்கலாம். அகர வரிசைன்றது ஒன்று தான், ரைட்டா? ஸோ இதில் எது ஃபஸ்ட்டு வரும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, உயிரெழுத்துக்களில் தொடங்குற வேர்டு வருதான்னு பார்க்கணும். அதுக்கடுத்து உயிர்மை எழுத்துல கா வரிசை வருதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, உயிரெழுத்துக்களில் தொடங்குற எழுத்து வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் என்னவா இருக்கும்? ஆன்சராக இருக்கும். ஸோ ரெண்டாவதை பார்க்கலாம். ரெண்டாவது ரெண்டுலேயுமே பழம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. அப்போ மூணாவதை பார்ப்போம். இதில் மா இருக்குது, இதில் மே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன வரும்? மே தான் வரும் இல்லையா? ஆப்ஷன் டி தான் என்னது? ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நட வேர் சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு. நட அப்படிங்கிற அந்த வேர் சொல்ல வினை முற்றா என்ன செஞ்சிருக்காங்க? எழுத சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நடத்தல், ஆப்ஷன் பி நடந்தான், ஆப்ஷன் சி நடப்பவை, ஆப்ஷன் டி நடப்பு. ஸோ இதுல நட அப்படிங்கிறது வேர் சொல்லினுடைய வினை முற்று என்னது? ஆப்ஷன் பி நடந்தான். ஓகேவா? இப்போ இதுல நடத்தல் அல் விகுதி வந்திருக்கு அப்படின்னா அது தொழில் பெயர், ரைட்டா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், வேர்ச்சொல்லினுடைய வினையால் அணையும் பெயரை வந்து கேட்டிருக்காங்க. வினையால் அணையும் பெயர் பொறு. இதனுடைய வினையால் அணையும் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ பொருத்த, ஆப்ஷன் பி பொருத்தல், ஆப்ஷன் சி பொருத்தார், ஆப்ஷன் டி பொருத்து. ஸோ வினையால் அணையும் பெயர் என்னது? ஆப்ஷன் சி பொருத்தார், ரைட்டா? பொருத்த அப்படின்றது என்னது? பெயரச்சம். பொருத்து அப்படின்றது வினையச்சம். பொருத்தல் அல்விகுதி வந்தா தொழில் பெயர். ஓகேவா? நெக்ஸ்ட், வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. இப்போ கொடு அப்படின்றதுடைய தொழில் பெயர் என்ன அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ கொடுத்தான், ஆப்ஷன் பி கொடுத்தல், ஆப்ஷன் சி கொடுத்தவன், ஆப்ஷன் டி கொடுத்து. ஸோ தொழில் பெயர்னு வரும்போது அல்விகுதி வந்திருக்கணும். ஸோ அப்போ எது ஆன்சர்? ஆப்ஷன் பி கொடுத்தல் அப்படின்றதான் ஆன்சர். ஓகேவா? கொடுத்தான் அப்படின்றது என்னது? வினை முற்று. கொடுத்தவன் அப்படின்னு வந்தா வினையால் அணையும் பெயர். ஓகேவா? கொடுத்து அப்படின்னா வினையச்சம், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சாந்தம் என்பதனுடைய எதிர்ச்சொல் என்னன்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாந்தம் என்பதனுடைய எதிர்ச்சொல். ஓகேவா? ஆப்ஷன் ஏ அமைதி, ஆப்ஷன் பி அன்பு, ஆப்ஷன் சி கோபம், ஆப்ஷன் டி கருணை. ஸோ சாந்தம் அப்படின்னா என்ன மீனிங்? அமைதியா இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். அதோட ஆப்போசிட் வேர்டு என்னது? கோபம். ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா ஆன்சர். ஓகேவா? ஸோ நமக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா, மீனிங் கேட்டிருக்காங்களான்னு கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், பீடு என்னும் சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீடு அப்படிங்கிற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ சிறப்பு, ஆப்ஷன் பி செறிந்து, ஆப்ஷன் சி இழிவு, ஆப்ஷன் டி இன்பம். பீடுன்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல், அதோடைய மீனிங் என்னது? மீனிங் வந்து சிறப்பு அப்படின்றது மீனிங். அப்போ அதோட ஆப்போசிட் வேர்டு என்ன? இழிவு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இது படிக்கும்போது அதோட மீனிங்கும் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த தடவை நமக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல மீனிங் கேட்க வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ மூச்சு பிளஸ் அடக்கி, ஆப்ஷன் பி மூச் பிளஸ் அடக்கி, ஆப்ஷன் சி மூச் பிளஸ் சடக்கி, ஆப்ஷன் டி மூச்சை பிளஸ் அடக்கி. ஸோ இதுல மூச்சடக்கி அப்படிங்கிற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னது? ஆப்ஷன் ஏ மூச்சு பிளஸ் அடக்கி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், செம்பயிர் பிரித்தெழுதுக. செம்பயிர். ஆப்ஷன் ஏ செம்மை பிளஸ் பயிர், ஆப்ஷன் பி செம் பிளஸ் பயிர், ஆப்ஷன் சி செம்மை பிளஸ் பயிர், ஆப்ஷன் டி செம்பு பிளஸ் பயிர். ஸோ செம்பயிர் அப்படின்றத பிரித்தெழுதுறதுக்கு என்னது ஆன்சர்? ஆப்ஷன் ஏ செம்மை பிளஸ் பயிர்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ இதில நம்மட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிரித்தெழுதுகன்றத பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ பிரி பிளஸ் எழுதுக. ஆப்ஷன் பி பிரித்து பிளஸ் எழுதுக. ஆப்ஷன் சி பிரித் பிளஸ் தெழுதுக. ஆப்ஷன் டி பிரித்தெழு பிளஸ் துக. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி பிரித்து பிளஸ் எழுதுக. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஆங்கில சொல்லுக்கு இணையான அதுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. கிராஃப்ட் அப்படின்னா என்ன தமிழ் பொருள்? தமிழ் மீனிங் என்ன? ஸோ ஆப்ஷன் ஏ கைவினை பொருட்கள். ஆப்ஷன் பி செயற்கை பொருட்கள். ஆப்ஷன் சி இயற்கை பொருட்கள். ஆப்ஷன் டி வெளிநாட்டு பொருட்கள். கிராஃப்ட்னா என்னது? கைவினை பொருட்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கலைச்சொல் நல்லா படிங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வருது. கலைச்சொல் அறிக. வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்னா என்னது? ஆப்ஷன் ஏ செயலி. ஆப்ஷன் பி இணையம். ஆப்ஷன் சி முகநூல். ஆப்ஷன் டி புலனம். வாட்ஸ்அப்னா என்னது? புலனம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். செயலினா என்னது? ஆப். செயலினா என்னது? ஆப். இணையம் அப்படின்னா இன்டர்நெட். இணையம்னா என்னது? இன்டர்நெட். முகநூல்னா ஃபேஸ்புக். முகநூல்னா என்னது? ஃபேஸ்புக். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சந்திப்பிழை அற்ற தொடரை கண்டறிக. சந்திப்பிழை அற்ற தொடர் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸுமே நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ரைட்டா? ஸோ பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்டு தான். ஓகேவா? பாலை. ஸோ இந்த இடத்துல இக்கு வரல. ஸோ செகண்ட் சென்டென்ஸ் தப்பு. ஆப்ஷன் சி பார்ப்போம். இங்கேயும் இக்கு வரல. ஸோ இதுவும் தப்பு. பாலை குடித்து விட்டு இப்போ இங்கே வரல. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. ஆப்ஷன் ஏ மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது. ஆப்ஷன் பி மரத்தில் குயில் அலறி கொண்டிருந்தது. ஆப்ஷன் சி மரத்தில் குயில் கூவிக் கொண்டிருந்தது. ஆப்ஷன் டி மரத்தில் குயில் கத்திக் கொண்டிருந்தது. ஸோ குயில் என்ன செய்யும்? கூவும். ஆப்ஷன் சி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் பேப்பர் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்றவங்க, நான் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எக்ஸாமுக்கு அப்படின்றவங்க, ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கொஷின் பேட்டர்ன் நிறைய தெரியும். புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஷின்ஸ் நிறையா படிங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இதில் தான் வரப்போகுது. ரைட்டா? இலக்கண பாட்டை விட்டுறாதீங்க. இலக்கண பாட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இலக்கண பாட்டில் வந்து அதோடைய கொஷின்ஸ் அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ புக்கில் ஒரு இலக்கணம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே படிங்க. எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸாம்பிளை கொடுத்து அது என்னது அப்படின்றதான் கொஷின் நிறைய கேட்குறாங்க. ஓகேவா? ப்ளஸ் புக்குக்கு பின்னாடி உள்ள கொஷின் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ இந்த மூணுமே நல்லா படிச்சிங்கன்னா தமிழ் நல்லா வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ படிக்காதவங்க புக் இல்லை அப்படின்றவங்க நம்மளே வந்து இலக்கணம் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் போட்டுட்ருக்கோம். அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து 11th கொஷின் பேப்பர் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.